கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலுக்கு சொந்தமான ஆபரணங்களில் இருந்து தங்கம் திருடப்பட்டதாக எழுந்துள்ள சர்ச்சை கேரள அரசியல் வட்டத்தில் விவாதப் பொருளாகியுள்ளது. சபரிமலையில் உள்ள ஐயப்பன் கோவில் கேரளாவில் உள்ள பிரபலமான வழிபாட்டு தலங்களுள் ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் சபரிமலைக்கு செல்கின்றனர். சபரிமலை கோவிலின் கருவறை வாயிலில் உள்ள துவாரபாலகர்கள் சிலைகளுக்கு அணிவிக்கப்பட்டிருந்த கவசங்களில் உள்ள தங்கம் திருடப்பட்டதாக எழுந்த புகாரில் இரண்டாவது கைது நடவடிக்கை பாய்ந்துள்ளது. தங்கம் திருட்டு வழக்கின் பின்னணி என்ன? கேரள மாநிலம் பத்தினம்திட்டா மாவட்டத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயில் கருவறைக்கு முன்பாக இருக்கும் இரு துவாரபாலகர்கள் சிலைகளுக்கு தங்க முலாம் பூசப்பட்ட கவசங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த தங்க முலாம் கவசங்கள் 2019 கழற்றப்பட்டு செப்பனிடும் பணிக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. செப்பனிடும் பணிக்கான செலவை பெங்களூருவைச் சேர்ந்த தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போத்தி ஏற்றார். சென்னையில் அவருக்கு சொந்தமான நிறுவனத்தில் செப்பனிடும் பணி நடந்தது. இதற்காக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தங்க முலாம் பூசப்பட்ட கவசங்களை ஒப்படைத்த போது எடை 42.8 கிலோவாக இருந்தது. செப்பனிடும் பணி முடிந்து மீண்டும் ஒப்படைத்த போது தங்க முலாம் பூசப்பட்ட கவசத்தின் எடை 38 கிலோவாக குறைந்திருந்தது. கவசம் எடை குறைந்தது பக்தர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியதுடன் கேரள அரசியலிலும் பெரும் புயலை கிளப்பியது. இது மட்டும் இல்லாமல் துவாரபாலகர் சிலைகளின் தங்க முலாம் பூசப்பட்ட அடிப்பீடங்கள் காணாமல் போனதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார் தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போத்தி. இந்த விவகாரம் பூதாகரமாக மாற விசாரணை நடத்த திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு உத்தரவிட்டது கேரள உயர்நீதிமன்றம். அதன் அடிப்படையில் தேவசம் விஜிலன்ஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்த ஆரம்பித்தனர். அவர்கள் பெங்களூருவில் உள்ள உன்னிகிருஷ்ணன் போத்தியிடம் விசாரணை நடத்தியதோடு அவரது வீட்டிலும் சோதனை நடத்தினர். ஆனால் அங்கு எதுவும் சிக்கவில்லை. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே மினி தேவி என்பவரது வீட்டில் தங்க முலாம் பூசப்பட்ட பீடம் இருப்பதாக விஜிலன்ஸ் அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்று சோதனை நடத்திய அதிகாரிகள் அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த பீடத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் மினி தேவியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. பீடம் காணாமல் போனதாக புகார் கொடுத்த உன்னிகிருஷ்ணன் போத்தி மினி தேவியின் உறவினர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. திருடப்பட்ட பீடத்தை வைத்து உன்னிகிருஷ்ணன் போத்தி பூஜை செய்து வந்தது தெரிய வந்தது. இது மட்டும் இல்லாமல் இதை வைத்து பூஜை செய்வதாக கூறி நடிகர் ஜெயராம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்களிடமும் பணம் பெற்றதும் அம்பலமானது. இதனிடையே துவாரபாலகர் சிலை மற்றும் பீடத்தில் உள்ள தங்கம் மாயமானது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. சபரிமலை தங்கம் திருட்டு தொடர்பாக 2 வழக்குகளை சிறப்பு புலனாய்வு குழு பதிவு செய்தது. தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போத்தி, திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் பத்மகுமார் உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதேபோன்று 2019 ஆண்டு திருவிதாங்கூர் தேவசம் போர்டில் உறுப்பினராக இருந்தவர்கள் மீதும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் வழக்கு பதிவு செய்தனர். தற்போது பணியில் உள்ள 2 தேவசம் போர்டு அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். துவாரபாலகர் சிலைகளின் கவசங்கள் செப்பனிடும் பணி மேற்கொள்ளப்பட்ட சென்னை அம்பத்தூரில் உள்ள ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவனத்தில் SIT அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி பங்கஜ் பண்டாரி மற்றும் நிறுவன ஊழியர்களிடம் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் கடந்த வாரம் சிறப்பு புலனாய்வு குழுவால் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். 10 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டார். அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நேற்று இரவு சுமார் 10 மணி அளவில் இடைநீக்கம் செய்யப்பட்ட தேவசம் போர்டு நிர்வாக அதிகாரி முராரி பாபுவை விசாரணைக்காக சிறப்பு புலனாய்வு குழுவினர் அழைத்துச் சென்றனர். தங்க தகடுகளை சபரிமலையில் இருந்து எடுத்துச் செல்வதற்காக ஆவணங்களை கொடுத்ததாக முராரி பாபு மீது குற்றச்சாட்டு உள்ளது. இந்த வழக்கில் இவர் 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் விசாரணைக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
இந்த வழக்கு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள உன்னிகிருஷ்ணன், இரண்டாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள முராரி பாபு ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்றவர்கள் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.